ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோல்டு மார்க்கெட்டோட வீக்லி ப்ரிவியூ செஷன்ஸ் எடுக்க போனோம். ஏன்னா சில கமிட்மெண்ட்ஸ், அதனால என்னால் கோல்டு மார்க்கெட்டோட ப்ரிவியூ செக்ஷன் எடுக்க முடியல. நம்மளுடைய கோல்டு ஃபேன்ஸுக்காக இந்த வீக் கோல்டு மார்க்கெட்டோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்பெஷலாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேஜினியஸ் கிவிங் த ஃப்ரீ கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை ஆன்லைன்லேயுமே பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயுமே பண்ணுறோம். பட் உங்கள்ட்ட ஒரு டீசெண்டான கேபிட்டல் இருக்குது. நம்மளோட ட்ரேஜினியஸோட ப்ராஃபிட் ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ கோர்சஸை எடுங்க. என்கிட்ட கேபிட்டலே இல்லை, நான் கேபிட்டலுக்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு ட்ரேடிங் லேர்ன் பண்ணி என்னோடய ஸ்கில்லை வச்சு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கும் நம்ம ட்ரேஜினியஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை பில்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு நீங்கள் நம்ம ட்ரேஜினியஸ் கோர்ஸை எடுத்தீங்க அப்படின்னாலே கேபிட்டலும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ட்ரேஜினியஸ் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டீமோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு மாற்றுங்க. இந்த இடத்துல கோல்டு மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோல்ட்ஸை பை பண்ணுறாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்குமே நான் என்ன திங்க் பண்ணுறேன், இது என்னோட பர்சனல் தான், இது ஃபுல்லாகவே எஜுகேஷனாக. நெக்ஸ்ட் வீக்குமே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு பை செனரியோக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்பர் 1. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வீக் கேண்டில் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த வீக் கேண்டில் மார்க்கெட்டால உடைக்க முடியல. அதாவது லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 3,999 லெவலை மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியல. ஸோ ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் நோக்கி போகலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் மை எக்ஸ்பெக்டேஷன் எந்த டைரக்ஷன் நோக்கி போகலான்னா அகைன் கோயிங் டு த 4,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத என்னோட வியூ. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஃபண்டமெண்டலாக பார்ப்போமே. யூஎஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலை. ஜியோ அதை வச்சு மார்க்கெட் செல் ஆகும்னு நினச்சா, பட் அதுவும் நடக்கலை. பட் மேஜராகவே மார்க்கெட் எந்த டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா அப்போர்ட் டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, டெய்லிக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். டெய்லியில் பார்க்கும்போது இங்கே என்ன தெரியுது, இங்கேருந்து கீழே விழுந்த மார்க்கெட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா சிம்பிள், மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரோடைய மூமெண்டம் தான். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் ஃபெப் லெவலில் வச்சு பார்க்குறேன். ஸோ மேஜர் லோ டு வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு 50% லெவல் நம்பர் 1 வரலை. நம்பர் 2 இந்த இதோடைய மைனஸ் ஸ்ட்ரக்சர்லன்னு நான் வச்சு பார்க்குறேன். அப்போவும் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 50% வரலை. பட் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது லெட்ஸ் சி வரலை. ஸோ ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் நடக்கலை, ஓகேவா? பட் இந்த கரெக்ஷனுக்கான சான்சஸும் இருக்கான்னு கேட்டால் மேபி ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் அது எப்படி என்ன மாதிரி நடக்கலாங்கிறத நம்பர் 1 பார்ப்போம். இந்த இடத்துல கரெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ அதனால செல்லிங் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கரண்ட் டேஸில் மார்க்கெட்டில். ஸோ அதனால நம்ம செல்லிங் சைடு யோசிக்கிறத விட மேக்ஸிமம் நீங்கள் எந்த சைடு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா பையிங் சைடு யோசிக்கிறது, தட்ஸ் குட். இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் ட்ராப் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ஃபெப்பு நான் டூல் போட்டேன் அப்படின்னா ஸோ ஹைலேருந்து லோக்கு நான் வைக்கிறேன். இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு 6 வந்து அப்போதுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்கு. அப்போ என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா இட்ஸ் வில் பி கோயிங் ஃபார் அப் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவுமே இருக்குது. ஸோ ஓகே, ஸோ மார்க்கெட்டு இங்கேயுமே என்ன காமிக்குது அப்படின்னா ஸோ செனரியோ என்ன காமிக்குது அப்படின்னா மேலே போகிறதுக்கான செனரியோ வந்து காமிச்சிருச்சு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அகைன் மார்க்கெட் டெஸ்டினேஷன் கோயிங் டு த ஹை. ஸோ ப்ராபபிலிட்டி நிறையாவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ மார்க்கெட் நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீ லெவலில் மார்க்கெட் இருந்துக்கிட்டு, ஏன்னா இந்த கீ லெவலை மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. ஸோ நம்பர் 1. ஸோ டே கேண்டில், ஒரு டே கேண்டலுடைய ஹையையும் பிரேக் பண்ண முடியல, ஆஃப்டர் தட் லோவையும் பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. நான் டே கேண்டலுடைய ஜோனை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஜோன் மார்க்கபிள் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வச்சிருக்கேன், தெரியுதா? ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு கீ லெவலாக நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஜோன் லெவலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கேண்டலோடைய ஹையையும் பிரேக் பண்ண முடியல அண்ட் தென் லோவையும் பிரேக் பண்ண முடியல. திங்க் அப்போது எந்தெந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஃபுல்லாக நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ லைக் ப்ளூ லைன் ஒன்று இருக்குது பாருங்க,
ரெண்டு ப்ளூ லைன் வித் வேல்யூவோடு இருக்கு பாருங்க 4103 அதாவது 104 அதாவது 4104 4009. ஸோ இந்த ரேஞ்சிங்கில் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலில் உடச்சி மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு அப். அதே சம்திங் இந்த லெவலில் உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் கம்மிங் டு த ஸ்விங் லோ. இந்த இது இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஏரியா தான் இந்த இடத்துல பிளேவே பண்ண போறாங்க. ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த லெவலும் பிளே பண்ண போது அது வரைக்கும் அங்கே வந்து மார்க்கெட்டை கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆக போகிறான், என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகிறான்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். டெய்லி வரைக்கும் வந்து ஒரு மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 hours. 4 ஹவர்ஸில் எனக்கு என்ன இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் க்ளீனாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சருடைய ஹையை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு எனக்கு மார்க்கெட் எதில் அப்படின்னா 4 ஹவர்ஸில். அப்போ எனக்கு 4 ஹவர்ஸில் பிரேக் டவுன் பண்ணிட்டாலே மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு த பை சைட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹை இந்த லோ இந்த இடம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் 50% ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுந்துருக்கு. ஸோ அப்போ இதுவும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒன்று இருக்கு. ஆனால் மேஜராக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் 4103 டாமினேட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 4103 ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுனால மேபி ஆஸ் பர் மை வியூ என்னவா இருக்குன்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சோம். நெக்ஸ்ட் என்னோட வியூவில் நான் எடுத்து பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெட் லைன் வந்து வீக்லி முடிஞ்சிச்சு, நம்ம வீக்லியில் பார்த்தோம், லெவல் தெரியுது. என்னோட வியூவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதை நான் பிளான் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு எக்ஸிக்யூஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட பிளானு ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன விஷயம் இந்த லோ லெவல் அதாவது 4009.5 தெரியுதா, இந்த ஜோனை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்குன்னா பை ஆக சான்சஸ் இருக்கு. எஸ்டர்டேவும் இதே தான். ஆனால் இன்டர்னலாக 1 ஹவரில் போய் பார்க்கும்போது எனக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பல்ஸ் ரீடெஸ்ட், மார்க்கெட் இம்பல்ஸ் அண்ட் தென் ரீடெஸ்ட் அண்ட் தென் டைம். இப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இந்த ப்ளூ லைன் எகைன் என்னவா ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எப்பயுமே மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன ஆகலாம் மாதிரி தான் காமிக்குது அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆனால் மேஜரான ஹை வந்து இன்னும் பிரேக் டவுன் ஆகலை. அதாவது இந்த ப்ளூ லைன் இன்னுமே பிரேக் டவுன் ஆகலை அப்படிங்கிறத காமிக்குது. அது வரைக்கும் என்ன ஆகலாம் அப்படின்னா மேபி இன்னுமே மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பிளான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்னுடைய இப்போ கரண்டாக மார்க்கெட் நின்ன ஸ்விங் லோ, என்னோட ஏரியாவில் ஃபர்ஸ்ட் கரண்டாக மார்க்கெட் நின்று இருக்க ஸ்விங் லோ 50 மினிட்ஸோட ஸ்விங் லோ. அப்படியும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் திங் மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா லெவல் என்ன அப்படிங்க. ஏன்னா எனக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிருக்கு. மேபி எனக்கு இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு இன்னுமே என்ன ஆகலாம்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற பேஸாக வச்சு இந்த இடத்துல இந்த 50 மினிட்ஸோட கேண்டில் ஹை லாஸ்ட் கேண்டலோட ஹையை எடுத்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு த பை சைட். ஸோ ஓகேவா, ஸோ இது நம்பர் 1 ரூல். நெக்ஸ்ட் என்னோட பிளான் என்ன அப்படின்னா மண்டே ஐ எம் ஆல்மோஸ்ட் டு கோ டு த பை. இந்த இடத்துல எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹையை எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பை போவேன். ஏன்னா இது என்னோட பிளான். ஓகேவா, சப்போஸ் இது எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் பி வெயிட். என்ன வெயிட் பண்ணுவோன்னா ஒன்று எனக்கு மார்க்கெட்டு இந்த லைனை டாமினேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த லைனை டாமினேட் பண்ணணும். ரெண்டே விஷயம் தான். ஒன்று இந்த லைனை டாமினேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த லைனை டாமினேட் பண்ணணும். ரெண்டே விஷயத்துல நான் தெளிவாக ஃபோக்கஸ்டாக இருந்துட்டேன் அப்படின்னா என்னால் பக்காவான ப்ராஃபிட்டபிள். ஆனால் நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் உங்களை எந்த வேக்கு நான் போக சொல்கிறேன் அப்படின்னா பை சைட் போங்க. இந்த ப்ளூ லைன் அதாவது
4009 லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் யூ வில் வெயிட்டிங் ஃபார் த குட் பை என்ட்ரி. அதர்வைஸ் தேவையில்லாமல் பை என்ட்ரி எடுத்து தேவையில்லாத லாஸஸை ஃபேஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் த குட் பை என்ட்ரி. யூ வில் பி மேக்கிங் த குட் ப்ராஃபிட். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 4500 லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்காக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து $4500 ரீச் பண்ணணும், அதாவது 2026 ரீச் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வின்னும் ஆகலாம், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியரும் ஆகலாம். பட் இப்போ நான் சொன்னது, இப்போ மார்க்கெட்டு கன்சாலிடேஷனில் இருக்குது. ஒன்று இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஸோ பட் நான் மேக்ஸிமம் எதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா பைக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். செல் சைட் நான் போகலை. ஸோ நான் பை சைட் போகிறேன். நான் எப்போ செல் சைட் போவேன் அப்படின்னா இந்த லெவல் இருக்குது இல்லையா, இந்த லெவலில் டாமினேட் பண்ணும்போது தான் என்னோட வியூ செல் சைடுக்கு இருக்கும். அதர்வைஸ் என்னோட ஹையர் டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்தோ இல்லை திருப்பி ஸ்விங் லோலேருந்தோ மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போட்டு வந்து பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன டைரக்ஷன், என்ன மாதிரி டைரக்ஷன் போகுது அப்படின்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன சார்ட்ஸோட ப்ரெடிக்ஷன் வேணுங்கிறத நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். பை சி யூ.